ஹாய் கைஸ், வெல்கம் டு விஜே சங்காஸ் விலாக்ஸ். இன்றைக்கி ஒரு மினி விலாக் தாங்க. நீங்கள் பாருங்கள், நீங்கள் என்றைக்காவது இப்படி பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். என்னன்னு நான் போக போக சொல்கிறேன். போய் ஒரு இடத்துல வெளியில் அவுட்டிங் போய் சமைச்சு சாப்பிட்றதாங்க பிளானு. அதுக்கு ஒரு சின்ன பிளேஸு தம்பிங்க ஃபஸ்ட்டே சூஸ் பண்ணிட்டானுங்க. மேட்டூர் டேம் பக்கத்தில் ஒரு சின்ன பிளேஸு. உள்ளே போய் என்னான்னு பார்க்கலான்ட்டு போனோம். நானும் தான், ஏன்னா நான் லேட்டாக தான் போனேன். போய் பார்த்தா அவனுங்களே பிளேஸை சூஸ் பண்ணி வச்சுருந்தானுங்க. ஆதி காலத்தில் மனுஷங்களாம் எப்படி வாழ்வாங்களோ அந்த மாதிரி ஒரு பிளேஸை சூஸ் பண்ணி வச்சுட்டானுங்க. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா நீங்களே பாருங்களேன், எனக்கு சவுண்டு மட்டும்தான் கேட்குது, ஆனால் எங்கேருந்து சமைக்கிறாங்கன்னே கண்டுபிடிக்க முடியல. எட்டி பார்த்தா குணா கேவ் மாதிரி ஒரு கேவுக்குள்ளே உட்காந்து சமைச்சிட்டு இருக்கானுங்க. எனக்கு தெரியவே இல்லை. அந்த இடமும் சூப்பராக இருந்தது. நான் ரொம்ப ஹைட்டில் அந்த இடம் ஃபுல்லாக தண்ணி இருந்தால் டேம் நம்பி இருந்துச்சுன்னா அந்த இடம் மறைஞ்சிரும். நான் உங்களுக்கு கீழே இறங்கி காட்டுறேன் பாருங்களேன். நானும் இறங்கலான்னு ட்ரை பண்ணேன், ஆனால் ஒரு கையில் என்னால் ஃபோனை வச்சுட்டு இறங்க முடியல. அதனால் தம்பிக்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு இறங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். தம்பிக்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு உங்களுக்கு கீழே இறங்கி காட்டுறேன் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அந்த இடத்துல 2 பேர் தான் நிற்க முடியும். அந்த இடத்துல நின்று சமைச்சிட்டு இருக்கான். ஆக்சுவலாக சுகன் தான் செஃப்பு. நான்வெஜ்லாம் நல்லா செய்வான், தரமாக செய்வான், நீட்டாக இருந்துச்சு. அந்த இடத்துல பாருங்கள், செல்வனும் சுகனும் தான் நல்லா சமைச்சிட்டு இருந்தானுங்க. அப்புறம் நானும் உங்களுக்காக அந்த வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு கீழே சுற்றி காட்டணுமே அப்படின்ட்டு மேலே 2 தம்பிங்க உட்காந்துருக்கானுங்க. பாருங்களேன் என்ன பண்ணிகிட்ருக்கானுங்க. ஃபுல் அட்ராசிட்டி ஃபன்னு, செம்ம என்ஜாய்மெண்ட்டுங்க. நான் வாங்க உங்களுக்கு கீழே போய் காட்டுறேன். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க பண்ணி வச்சுருந்தாங்க. எங்கே பார்த்தாலும் பீர் பாட்டிலு குடிச்சிட்டு ஒரு இடத்துல நீட்டாக போட்டுருங்க, அங்கங்கே போட வேணாம். வாங்க கீழே போய் நான் காட்டுறேன். கீழே இந்த மாதிரி இடங்களில் நாம் போகும்போது பார்த்து சேஃபாக தான் போகணும். ஏன்னா ஃபோனை பார்த்துட்டு ஒரு கையில் ஃபோனை வச்சுட்டு போகும்போது எனக்கே ஒரு டைம் ஸ்லிப் ஆகிடுச்சு. நான் அந்த வீடியோலேருந்து கட் பண்ணிட்டேன். அப்புறம் திரும்பவும் நான் ஃபஸ்ட்லேருந்து எடுத்தேன். இந்த மாதிரி ஏன்னா பாறைங்கள்லாம் நிறையா இருக்கும், கல்லுலாம். நம்ம எந்த கல் மேலே காலை வைக்கிறோம் நமக்கு தெரியாது. டக்குன்னு லூஸாக இருக்கிற கல் மேலே நம்ம காலை வச்சுட்டோம்னா இழுத்து விட்ரும். இழுத்து விட்டு விழுந்துட்டிங்கன்னா அவ்வளோதான், பின்னாடி மண்டை ஓப்பன் ஆயிரும். அதனால் சேஃபாக தான் நம்ம போய்க்கணுமே. இந்த மாதிரி இடங்களில் நமக்கு சேஃபாக தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு வீடியோவோட நமக்கு சேஃப்டி தான் முக்கியம். சரி வாங்க கீழே போய் காட்டலாம். நானும் கீழே வந்துட்டேன், ஆற்றுக்கு வந்துட்டு சரி உங்களுக்கெல்லாம் சுற்றி காட்டணுமே அப்படிங்கிறதுக்காக இப்போ போகலான்ட்டு பார்த்தேன். கீழே பாருங்களேன் நல்லாயிருக்கும். அந்த இடத்துல தான் நாங்கள் சமைச்சிட்ருக்கோம். ரொம்ப ஸ்லோப்பாக இருந்த இடம். கீழே வந்து பார்த்தா மீன்லாம் நிறையா செத்து கிடந்தது. எதனால் செத்து கிடந்ததுன்னு எனக்கு தெரியல. வெயில் டேமில் தண்ணி குறைஞ்சிருச்சு அதனாலையா இல்லை அடிக்கிற வெயில்னாலையா, அங்கே சுற்றியுமே பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சே ஒரு 4-5 கிலோ மீன் செத்து கிடந்திருக்கு. எல்லாம் பெரிய பெரிய மீன். அப்புறம் முக்கியமான ஒன்று, இந்த மாதிரி தண்ணிகள்லாம் போகும்போது நீங்களும் சேஃபாக இருந்துக்கணும், ஃபோனும் சேஃபாக இருந்துக்கணும். ஏன்னா ஃபோனு விழுவுதே, நீங்கள் விழுந்துட்டு நீச்சல் தெரியாமல் அதை அந்த மாதிரிலாம் பண்ணிடக்கூடாது. சேஃபாக நீச்சல் தெரிஞ்சு எல்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டுமே தான் தண்ணியில் நீங்கள் இறக்கணும். அப்புறம் நானும் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு, ஏன்னா வெயில் தாங்க முடியல, அந்தளவுக்கு வெயில் ரொம்ப அடிச்சுது. பார்த்திங்கன்னா ஒரு மீனில் அப்புறம் நிறையா மீன் செத்து கிடந்தது. சரி அதெல்லாம் எடுத்து உங்களுக்கு காட்டலாம் அப்படின்ட்டு பாருங்களேன். எடுத்து ஒவ்வொன்றா நானும் நிறைய எடுத்தேன். ஒரு 4-5 மட்டும் எடுத்து ஒரு இடத்துல போட்டுட்டு சரி வெளியில் போட்டுருவோம் எடுத்து அப்படின்ட்டு மேலே போட்டுட்டேன். எல்லாமே பாருங்களேன் பெரிய பெரிய மீன் தான். எதனால் செத்துச்சுன்னு எனக்குமே தெரியல. நான் அங்கேயே தான் இருக்கேன். பக்கத்தில் ஒரு அண்ணாட்ட கேட்டேன், தெரியலப்பா நிறையா செத்துருது இந்த டைமில், எதனாலும் தெரியல. அப்புறம் இன்னும் பார்த்திங்களா கண்ணாடிலாம் உடஞ்சி கிடந்தது. பாட்டில் நம்ம ஆளுங்க மது பிரியர்கள் அறிந்து விட்டு மது பாட்டிலை உடைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். நடுவில் தூய தமிழ் உரையாடலாம் என்று நினைத்தேன், ஆனால் எனக்கு வரவில்லை. அப்புறம் மறுபடியும் திரும்ப அங்கேயே போயிட்டு சமைக்கிற இடத்துக்கு போயிட்டு அவங்க ஹெல்ப் பண்ணலான்னு போயிட்டு மேலே காமிச்சேன் பாருங்களேன். அந்த சின்ன இடம் தான் உள்ளே சூப்பராக இருந்தது. ஏன்னா வெயிலுக்கு அந்த இடத்துல மட்டும்தான் நிழலாக இருந்தது, வேறு எங்கேயுமே நிழலாக இல்லை. ஒரு சின்ன சந்துக்குள்ளேருந்து கேமரா விட்டு காமிச்சேன். ஸோ எட்டி பார்க்குறான் பாருங்க சிரிச்சுக்கிட்டு. சரி அப்புறம் எடுத்து எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி உட்காந்துட்டோம். நானும் ஃபோனை செட் பண்ணிட்டு நானும் போய் உட்காந்துட்டேன் சாப்பிட்றலான்னு. ஏன்னா பசி, ஏன்னா அப்பயே 3:30க்கு மேலே ஆயிடுச்சு, சாப்பிடணும் இல்லை அப்படின்ட்டு. அப்புறம் ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு சாப்பிடும்போதும் ஒரே ஜாலி. என்ன மேட்ருனால் சுகன் வெஜ்ஜு தான் சாப்பிட்டான். நாங்கள் 4 பேர் மட்டும்தான் நான்வெஜ்ஜு. அவனுக்கு நான் மீல்ஸ் வாங்கிட்டு போயிட்டேன் போகும்போது. அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவன் இந்த ரசம் பேக்கெட்லாம் பிரிக்கிறது ரொம்ப சிரமம் இல்லை. ரசம் பேக்கெட்டை பிரித்து உட்கார இடத்துல ரசத்தை ஊற்றி விட்டான். ஒரு ஃபன்னாக இருந்தது. நானும் பிளேட்டும் எடுத்துகிட்டு போகல, வாழை இலையும் இல்லை, 2 பிளேட் இருந்ததா ரசத்தை ஊற்றி விட்டான். அவரை கொஞ்ச நேரம் அப்படி மாறி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். இந்த மாதிரி நீங்கள் என்றைக்காவது சாப்பிட்ருக்கீங்களா? ஒட்டுக்கா ஒரு இடத்துல போய் சமைச்சு கூட்டாஞ்சோறு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் நிறைய இடத்துல ஒரு இடத்துல எல்லா பொருளும் எடுத்துகிட்டு வந்து சமைப்பாங்க. இதெல்லாம் நாங்கள் வாங்கிட்டு போய் சமைச்சோம்.
ஃபுல்லாக ஜாலியாக இருந்துச்சுங்க. ஒரே என்ஜாய்மெண்ட்டு தான். ஃபுல்லாக சமைச்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன குளியல் போட்டுடலாம் அப்படின்ட்டு கீழே இறங்கியாச்சு. பாருங்கள் பின்னாடி வரும். வாய்ஸ் ஓவர் ஃபஸ்ட் டைம் கொடுக்குறதுனால எனக்கு கண்டினியூஸாக பேசவே வரமாட்டேங்குது. குளிச்சுட்டு ஆற்றுல இறங்கிட்டோம். குளிக்க போயிட்டு ஒரே ஜாலி தான். கொஞ்சம் 2 hours குளித்தோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் குளிக்க ஆரம்பித்தோம். உடனே இல்லை வாமிட் வர மாதிரி ஆகிடும்ட்டு பேசிகிட்டு இருந்தேன். அப்புறமா குளித்தோம். ஃபுல் ஃபன் பண்ணிட்டு